இந்த படத்தை நான் தியேட்டர்ல பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் நேத்து அந்த படம் பார்க்கும்போது. என்னன்னா, அவ்வளோ ஜாலியா ஒரு படம் அப்படின்னா, அவ்வளோ ஜாலியான ஒரு படம். ஏன்னா இந்த படம் வந்து தியேட்டர்ல வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த படம் அது இந்த படத்துடைய பேர் வந்து லிட்டில் ஹார்ட்ஸ். லிட்டில் ஹார்ட்ஸ்ன்றது வந்து அகில் மௌலி தனுஜ் பிரசாந்த் வந்து யூடியூபர் உண்மையாவே அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் சிவானி நகரம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய என்ன சொல்றது ஒரு கதை என்ன அப்படி யோசிச்சுன்னா ரொம்ப சிம்பிளான கதை, பெரிய கதையே கிடையாது. இந்த கதையில ஹீரோ ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காரு பிடெக் படிக்கிறதுக்காக. அதுல அவரு மார்க் வாங்கல. அதனால டியூஷன் சென்டருக்கு போயிட்டு இருக்கிற நிலைமையில இருக்காரு. அதே இடத்துல வந்து ஹீரோயின் காத்தியாயினியை பாக்குறாரு. அங்க பார்த்த உடனே அவருக்கு காதல் வருது. என்ன பிடிக்கிற பொண்ணை தான் லவ் பண்ணுன்னு சொல்லி ஒரு விஷயத்தெல்லாம் போட்டிருக்காரு. இந்த கதை அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற வயசு வித்தியாசம் பத்தி தெரிய வருது. இது ஸ்பாய்லரா இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் எப்படி அவங்க லவ் டெவலப் ஆகுது, என்ன பிரச்சனையா வந்தா கதை, இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிச்சதுல இருந்து படம் நெடுக்கக்கூடிய வசனங்கள் வந்து அவ்வளவு அட்டகாசமான வசனங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா, நான் இந்த கதை எப்ப நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது, நான் ஒரு நாளைக்கு 10 பிளேட் பானிபூரி சாப்பிட்ற காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல இருக்கான். பிளாஷ்பேக் பீரியடுக்கான காலம் சொல்றது. அதே போல வந்து காதலுக்கு வந்து ஜியோவுக்கு முன் ஜியோவுக்கு பின் சொல்ற விஷயம். அதே போல வந்து சோசியல் மீடியா வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ற மேட்ரு. டயலாக்ஸ் வந்து அப்படியே அந்த ஹீரோ கேரக்டர் வந்து மௌலி தனுஜ் வந்து அவர் பேசுற விதமும் முகத்துல தெரிகிற ஒரு இன்னசென்ஸும் அவ்வளவு அட்டகாசமா இருக்குன்னு வச்சுக்கலாம். அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. ஏன்னா ரொம்ப இயல்பா அவர் வந்து பேசுறாரு. டயலாக்ஸ் பேசுற மாதிரியே தெரியல. அவங்க அப்பா கேரக்டருக்கும் அம்மா கேரக்டர் விஷயம் சில சமயத்துல வந்து இந்த ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து ஹீரோயினை வந்து பேச வைக்கிறதுக்கான ஒரு மேட்டர் சீன் நடக்கும். சிலதெல்லாம் வந்து வெடிச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். தனியா நான் வீட்டுல பார்க்கும்போதே அந்த அளவுக்கு சிரிக்கிறேன்னா தியேட்டர்ல பார்த்துருந்தா எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாக்குறேன். செம்மையா இருந்திருக்கும். ஜஸ்ட் வந்து உண்மையாவே நான் வந்து வருத்தப்படுறேன் இந்த படத்தை ஏன்னா நான் தியேட்டர்ல பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த படத்துடைய மியூசிக் ஆகட்டும், ஒரு சீன் இருக்கு. ஹீரோயினுக்கு வந்து பர்த்டே வருது. அதனால அவளை சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி அவர் மியூசிக் போட்டு வீடியோ எடுத்து அனுப்புறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு ஹீரோயின் அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மாட்ட மாட்டிக்கிறாங்க. மாட்டின உடனே செல்போனை தூக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சிருக்காரு. இந்த பொண்ணு ராத்திரி அவங்க அப்பா தூக்கணும்னா போன் எடுத்துட்டு வரும். போன் எடுத்துட்டு வந்து ஆன் பண்ணி படம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா அதுல வந்து அவ போட்டோவை போட்டு எம்பாஸ் எல்லாம் பண்ணி ஒரு லைவ் வியூ பாட்டு போட்டு இருப்பாரு. இந்த பாட்டு அவங்க அப்பா பாக்குற சீன் ஆகட்டும், அதற்கப்புறம் இவருடைய ரியாக்ஷன் ஆகட்டும், அம்மா பாக்குற சீன் ஆகட்டும், இந்த சீன் எல்லாமே செம்ம ஹிலாரியஸ். அதுவும் அந்த பாட்டையே பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி அவங்க அப்பா இந்த பாட்டு வந்து டார்ச்சர் ஆகி அவரை தூக்கத்துல இருந்து இந்த பாட்டை பாடுற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து செம்மையா இருந்துச்சு. இந்த படம் அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சிம்பிள் படம்னா ரொம்ப சிம்பிள் படம் அந்த படம். அதனால வந்து இந்த சிம்பிள் படத்தை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் ஆக்காம ரொம்ப ஈஸியா படம் பண்ணியிருக்காங்க இந்த படம். நிச்சயமா இந்த படம் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கிட்டத்தட்ட 40ல இருந்து 45 கோடி ரூபாய் வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா இது ரொம்ப 2 ரூபாக்குள்ள இருக்கு படம். ரொம்ப சிம்பிளான படம், ரொம்ப அழகா இருந்துச்சு. இடிவியோடைய சேனலுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண படம். இப்ப பாத்தீங்கன்னா இடிவியோட எல்லா கண்டென்ட்டுமே வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் வார்னர் பிரஸ் மட்டும் வாங்கல, நிறைய குட்டி சிங்கிள் ஓடிடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஓடிடியோட கண்டென்ட் எல்லாம் கூட மெர்ச் பண்றாங்க. ஏன்னா நல்ல கண்டென்ட் யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து அதை மெர்ச் பண்றாங்க. ஸோ அந்த விதத்துல வந்து இவங்களுடைய சீரீஸ் ஒன்று இருக்கு. அந்த சீரீஸ் மிடில் கிளாஸ் மாதிரியான ஒரு சீரீஸ் ஒன்று இருக்கு. 36 ஒரு சீரீஸ். அந்த சீரீஸும் இப்போ வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. இந்த படமும் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. ஜாலியா வீக்கெண்ட் பார்க்கணும், ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு படம் பார்க்கணும் பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த லிட்டில் ஆர்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. டோன்ட் மிஸ் இட்.